மலிஷ்காவால தான் லக்ஷ்மியோட துப்பட்டா கிழிச்சிருச்சு. லக்ஷ்மிக்கு ஒரு துப்பட்டாவை ஆர்டர் பண்ணிடலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெஸ்ட் கூட இரு. சஞ்சய் சார், கொஞ்சம் நீ இந்த வேலையை பார்த்துக்கோ. யாரு என்ன கேட்டாலும் கூட நான் லக்ஷ்மி கொஞ்சம் கூட்டு போறேன். ஓகே சார், கண்டிப்பா. எதுக்கு எப்ப பார்த்தாலும் வெக்கப்படுற? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? உனக்கு ஒன்னும் ஆயிடாது. கம். இப்போ ரிஷி எனக்கு லவ் பேண்ட் போட்டு விடுவான். ரிஷி, என்னாச்சு? லக்ஷ்மி, நீ கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல? ஐ நோ. நீ என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு எல்லாம் தெரியும். நீ வருத்தமா தான் இருக்க. லக்ஷ்மி, நீ யாரோட மனசையும் புண்படுத்த மாட்ட. என் மனசை எப்படி புண்படுத்துவ? இல்ல, ஆனா நான் ஒன்னும் வருத்தமாலாம் இல்ல. வருத்தமா தான் இருக்க. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். உன் துப்பட்டா கிழிஞ்சிருச்சு, நீ வருத்தமா இருக்க. துப்பட்டா கிழிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதோ தெரியுது. தெரியுதா? பாத்தியா? அட கடவுளே, நான் நல்லாவே தச்சிருந்தனே, அப்பவும் தெரியுதா? இந்த ஷாலும் பானியும் இவங்க 2 பேரும் தான் என்ன தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த உலகத்துல என்னை விட யாரும் நல்லா தைக்க மாட்டாங்களாம். ஆனா பாரு, இது கிழிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னோட கண்ணு பயங்கர ஷார்ப்பு தான். நான் உன்னை அதை பத்தி பேசல லக்ஷ்மி. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஆனா அது உனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதனால நான் டிசைனர் ஹால்ஸ் கலெக்ஷன்ல இருந்து பிரைடல் கலெக்ஷன்ல இருந்து ஒரு பிரைடல் துப்பட்டாவை ஆர்டர் பண்ணிருக்கேன். பாக்குறியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பர்ஃபெக்ட். நீ இந்த கிழிஞ்ச துப்பட்டா இருக்குல்ல, இதை ப்ளீஸ் எடுத்து வச்சிரு. இனிமே இந்த துப்பட்டாவை போட்டுக்கோ. ஓகே? என்ன ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? நீ இப்படி தலையாட்டுனா அதுக்கு அர்த்தம் எஸ் தான். எஸ்ன்னு தான் நான் சொன்னேன். நீங்க அதாவது நீ தப்பா சொல்லிட்ட. ஆனா நான் என்ன தப்பா சொன்னேன்? நான் உண்மைதான் சொல்றேன். இது டிசைனர் கலெக்ஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதோட ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். மாசத்துக்கு ஒரு பீஸ் தான் ரெடி பண்றாங்க. வேர்ல்ட் ஃபேமஸ். அதாவது ஐ அம் டெல்லிங் யூ, அவங்க கிட்ட இப்ப இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. என்கிட்ட இது ஒண்ணுதான் இருக்குதா? இதுவும் ஒண்ணுதானே இருக்கு. நம்ம கல்யாணத்தப்போ நான் இந்த துப்பட்டாவை போட்டிருந்தேன். இந்த துப்பட்டா என்னைக்குமே என்னை விட்டு பிரியாது. நான் செத்து போனா கூட இது என் கூடவே தான் இருக்கும். நமக்கு கல்யாணம் ஆகும்போது நான் இதை போட்டிருந்தேன். இதுலதான் நம்ம 2 பேரையுமே கட்டி போட்டிருந்தாங்க. அக்னியை 7 தடவை சுத்தி வந்தோம். நம்ம பவித்திரமான உறவின் ஆரம்பம் இதுலதான் நடந்துச்சு. இந்த துப்பட்டால உங்களோட மனசு இருக்கு. ரிஷி, இது வெறும் துப்பட்டா கிடையாது. இது எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுவும் காலங்காலத்துக்கு. அது இந்த துப்பட்டா கிழிஞ்சு போச்சு இல்லையா, அதான் நான் வருத்தமா இருந்தேன். ஆனா அதான் இப்ப நான் தச்சிட்டேனே. இப்ப நான் இதை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். என்னாச்சு? ஐ அம் சாரி லக்ஷ்மி. நீ இதுக்காக சாரி சொல்ற? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுப்ப. அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. இன்னும் வயசு இருக்கு. என்ன முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு உன்கிட்ட 7 ஜென்மம் இருக்கு. இப்ப நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். 7 ஜென்மத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த ஜென்மத்தை பார்க்கலாம். ரிஷி, என்னாச்சு? நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கறேன். நான் உனக்கு அந்த வளையலை கிஃப்டா கொடுத்தேன்.
அது உனக்கு அவ்வளவா பிடிக்கலல்ல? அது ப்ளீஸ், என் மேல சத்தியம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்கிட்ட இருந்து நீ வேற கிஃப்ட் ஏதாவது எதிர்பார்த்தியா? ஏய் பொம்மை நில்லு. பொம்மையா? அடடா, ரொம்ப அழகா ஃப்ளோட் பண்ற. நல்லா இருக்கு. அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, அவ்வளவுதான். ம், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நீ நிக்கவே இல்லை, அதான் அப்படி கூப்பிட்டேன். அப்படியா? ஏய் இரு, கோச்சிக்காத கோவக்கா. ஏய் ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. நேஹாவை பார்த்தா ஜலசா இருக்குல்ல? ஹலோ, நேஹாவை பார்த்தா எனக்கு ஜலசா? பைத்தியமா நீ? பைத்தியம் இல்ல மேடம், இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட்? அதே எந்த ஆங்கிள்? எந்த ஆங்கிள் வேணா பாரு, லுக் அட் மீ, பாரு. ஏய் ஆனா ஒண்ணு, உனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியாதுல்ல? அதுக்கு முதல்ல உன் மண்டையில மூளை இருந்தாகணும். கரெக்டா சொன்ன. என்கிட்ட மூளையே இல்லை. நான் ஒரு பைத்தியம், அதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தோடா கரெக்டா சொன்ன, பைத்தியம். வெரி குட். அப்ப நான் பேசினா ஏன் முறைச்சிட்டு போற? ஏய், சரி ஒரு நிமிஷம். டோன்ட் வரி, இது சீக்ரெட். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன? நீ பைத்தியம்னு சொல்ல மாட்டேனே. ஆனா ஒரு கண்டிஷன், நீ சொல்லிதான் ஆகணும். நேஹாவை பார்த்து ஏன் பொறாமப்படுற? பா, கண்ணாலே எரிச்சிருவோம் போல. ஓகே, தெரிஞ்சிருச்சு, பதில் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் த ஆன்சர். ஏய் இரு இரு இரு, ஒரு நிமிஷம். அப்படி உனக்கு என்ன கிடைச்சது? அவளை பார்த்து நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? முதல் விஷயம், நேஹா உன்னை விட அழகா இருக்கா. ரெண்டாவது விஷயம், நேஹா ஒரு பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறா. அப்புறம் மூணாவது விஷயம், நேஹாக்கு சிரிக்க தெரியும். அப்புறம் நாலாவது, உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட சுத்தமா டைமே இல்லை. ஐயோ, அதோட இன்னொன்னு கேட்டுக்கோ, நான் வரேன். நீ என்ன மறக்கவே கூடாது. வரட்டா? ஒரு வால் இல்லாத குரங்கு மாதிரி இருக்கான். நான் பொண்ணு மாதிரி ஸ்மைல் பண்ணல, பிஹேவ் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு. என்ன பத்தி இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மாமா தம்பியா மட்டும் இல்லைன்னா இவனை. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சோ நீ உண்மையை சொல்லி ஆகணும். இந்த வளையல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா என்ன ஆனா? ஆனா நான் நினைச்சேன் நீ எனக்காக இதோ இந்த லவ் பேண்ட், நீ எனக்காக லவ் பேண்ட் தான் கொண்டு வந்திருக்க நினைச்சேன். இல்ல, நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். நீ எனக்காக வாங்கியிருப்பேன்னு நினைச்சேன். நீ உன்னோட டேப்ல லவ் பேண்டை செக் பண்ணிட்டு இருந்தல, அது நீ சும்மா கூட பாத்திருப்ப, நெட்ல சும்மா பாத்திருக்கலாம். ஆனா நீ அதுக்கு முன்னாடியே இத வாங்கி வச்சிருந்த இல்லையா, அதனாலதான் நான் எனக்கும் ஒண்ணு வாங்கியிருப்பேன்னு நினைச்சேன். பட் ப்ளீஸ், நீ தப்பா எதுவும் எடுத்துக்காத. நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல. இதோ இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட இது நீ எனக்கு கொடுக்கிற முதல் gift வேற. இது எப்பவுமே ஸ்பெஷல். தேங்க்யூ. அட, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, கேக் கட்டிங் நடக்க போகுது. ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறமா பேசிக்கலாம். கீழே அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போலாம். வா. மலிஷ்கா, நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் வராது. நாங்க கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட். அதோட டேட் தானே லக்ஷ்மியை கூப்பிட்டாரு. லக்ஷ்மியை நானே கூட்டிட்டு வரேன். நீ எங்களுக்கு நடுவில் வராத. வாட் த ஹெல்? இதெல்லாம் என்னது? ரிஷி இப்படி என்கிட்ட பேசுனா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி பிஹேவ் பண்ணியோ அதே மாதிரி இன்னைக்கு நீ பிஹேவ் பண்ணிருக்க.
இவ்ளோ அன்பா. ரிஷி, ஆ சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். நீ ஏதாவது சொன்னீங்க? இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னோட போனை மேல வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போன் கையில தானே இருக்கு. போனை சார்ஜில் போட மறந்துட்டேன். நான் இப்போ வந்துடுறேன். நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எனக்கு இன்னைக்கு உதவி இருக்கீங்க. அப்படியே கலக்கிட்டீங்க. கனா, நான் இப்ப நடக்கிற விஷயத்த பேச வரலமா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த பேச வந்தேன். உனக்கும் ரிஷிக்கும் உறவு எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தானே நீங்க சந்திக்கிறீங்க. அதனால தான் இப்படி கேக்குறீங்களா? அங்கிள், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரிஷி ரொம்பவே நல்லவர். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். சரி, அந்த பொண்ணு யாரு? யாரு? அவளா? அவ மலிஷ்கா, ரிஷியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க இவளை இப்பதானே பாக்குறீங்க. இருங்க, நான் இப்ப கூப்பிடுறேன். அவளை கூப்பிடாதம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் முதல்ல பார்த்ததுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உன் புருஷன் ரிஷிக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில நட்பு மட்டும் கிடையாது, வேற என்னமோ இருக்கு. அது சரியான உறவே இல்ல. உன் புருஷன் ரிஷியும் மலிஷ்காவும் உண்மையான நண்பர்கள் கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னமோ நடக்குது. நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இந்த மனுஷ்கா எங்க போனா? இப்ப போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. வெறும் ஃப்ரெண்ட் இல்ல, ஃபேமிலி ஃப்ரெண்ட். லக்ஷ்மி என்னுடைய நாத்தனார் இல்லையா, அவளோட பொண்ணு தான் இவன். என்ன அங்கிள் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊர்ல ஒரு ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி பேசுறீங்க. அவங்க அப்படிதான் யார பத்தியும் யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. மலிஷ்கா ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம கரிஷ்மா அத்தை இருக்காங்கல்ல, அவங்க நாத்தனாருடைய பொண்ணா இவ. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி இவ. ரிஷிக்கும் அவளுக்கும் அந்த மாதிரி தப்பான உறவே கிடையாது. இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. வயசு ஆக ஆக தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரையுமே நல்லவங்கன்னு நம்ப கூடாதுமா. உன் புருஷன் ரிஷியும் அந்த பொண்ணு மலிஷ்காவும் போட்ட ஆட்டம் இருக்கே, அப்பா. ஓஹோ, அததான் நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? யாருக்குமே அப்படிதான் தோணும். இங்க பாருங்க, நானே புரிய வைக்கிறேன். நாம கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம ஊர்ல ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்க கூட மாட்டோம். ஆனா டவுன்ல எல்லாரும் அப்படி கிடையாது.
இங்க இந்த பசங்களும் பொண்ணுங்களும் டேட்டிங் எல்லாம் போறாங்க. அதாவது சும்மா சுத்துறது, அதுவும் தனியாவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிராமத்துல ஏதாவது ஒரு பண்டிகை நடந்தா நம்ம சொந்தக்காரங்க கூட தான் அம்மா அப்பா தாத்தா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா இந்த மாதிரி டவுன்ல எல்லாம் யாரு கூட வேணாலும் டான்ஸ் ஆடிக்கலாம். யாருமே பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. உன்னை நல்லா நாங்க வளர்த்துருக்கோம். வாடா. இங்க பாருங்க அங்கிள், என்னை பத்தி நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. முதல்ல என்னோட பேரு மட்டும்தான் லக்ஷ்மியா இருந்தது. ஆனா இந்த குடும்பத்துல நான் சேர்ந்த உடனே நான் பாகிய லக்ஷ்மியா மாறிட்டேன். லக்கி லக்ஷ்மி. நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். சரி, இதெல்லாம் விடுங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? வந்ததுல இருந்து இங்க அங்கன்னு ஏதாவது வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்கலம்மா. அது என்ன பசிக்கலன்னு சொல்றது? நான் உங்களுக்கு சோலாபூரி வாங்கிட்டு வரேன். இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க சோலாபூரி பயங்கர ஸ்பெஷலா போடுவாங்க. மனசுல நிம்மதியே இல்ல. எப்படி இருக்க முடியும்? ஒரு வகையில பார்த்தா நாங்க பண்றது எல்லாமே தப்பு தானே. அதுவும் எல்லா விதத்திலையும் தப்பாதான் தெரியுது. எப்படி அது சரியா இருக்க முடியும்? ஆனா இதை இதுவரைக்கும் நடத்தினதும் நீங்க தான். விதியை மாத்தி அமைக்கிறது நீங்க தானே. எல்லாரோட விதிகளையும் நீங்க தானே எழுதுறீங்க. அப்ப ஏன் என் மகனோட ஜாதகத்துல தோஷம் இருக்கிற மாதிரி விதியை எழுதுனீங்க? அதே மாதிரி ரிஷியோட உயிரை காப்பாத்துற சக்திய லக்ஷ்மியோட ஜாதகத்துல இருக்கிற மாதிரி நீங்க ஏன் எழுதுனீங்க? ரெண்டு பேரையும் வாழ்க்கையில இணைச்சிட்டீங்க. நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. அதனாலதான் கஷ்டமோ குழப்பமோ அதிகமாகுது. மனசுக்கு அமைதியே கிடைக்கல. லக்ஷ்மிய பார்த்தாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் பயத்தை அதிகமாக்குது. ஒருவேளை லக்ஷ்மிக்கு எல்லாம் உண்மையே தெரிய வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதனாலதான் அவ அங்க இருக்கும்போது நான் உன் கையை அங்க தட்டி விட்டேன். அதோட அவளை ஏன் நான் கூடவே கூட்டிட்டு போனேன்னா என்னாச்சு இப்போ? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. ஹர்ட் பண்ணிட்டேனா? இன்ஃபேக்ட் நான் காப்பாத்திருக்கேன். நம்மள காப்பாத்திக்கிட்டேன். வாட்? யா, நீ என்ன சொல்ல வர? நான் தான் உன்கிட்ட சொன்னேன். நான் கொடுத்த அந்த கிஃப்ட் லக்ஷ்மிக்கு பிடிக்கல, அந்த வளையல். அதுக்கு? ஆனா அவளுக்கு ஏன் அது பிடிக்கல தெரியுமா? ஏன்னா அவ என்கிட்ட இருந்து இந்த லவ் பேண்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. What the hell? Yeah. How dare she? உன்கிட்ட இருந்து எப்படி அவ லவ் பேண்டை எதிர்பார்க்கறா? Damn it, இப்போ அவளுக்கு இது வர தேவையா? Exactly what? அவ ஏன் உன்கிட்ட லவ் பேண்டை எதிர்பார்க்கறா? I don't know. நான் உனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக ஐபேட்ல செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஐபேட் அவ பாத்திருக்கா. அதுல லவ் பேண்ட் ஆர்டர் பண்ணது இருந்துச்சு. அவளுக்கு நான் அதை கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. லவ் பேண்ட். இந்த லக்ஷ்மி இருக்காளே, இவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கா. இப்ப லவ் பேண்ட் வேற கேக்குறாளா? அதான் உனக்கு வைஃப் ஆயிட்டால, இப்ப லவர் வேற ஆகணுமா? மலிஷ்கா. No, you tell me. அவ ரொமான்டிக்கா மாறிட்டு வரல. மலிஷ்கா ப்ளீஸ். லக்ஷ்மியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒண்ணு நான் இங்க கூப்பிடல. அப்ப ஏன் கூப்பிட்ட? நான் சொல்றதை கேளு. முதல்ல உன் கையில இருந்து இந்த லவ் பேண்டை எடுப்பேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா அதை நீங்க சாப்பிடுங்க. எங்களோட லக்ஷ்மியை பாத்தீங்களா? அப்பா, நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். நீயா? இல்ல இல்ல, நீ என் லக்ஷ்மியா இருக்க முடியாது, வாய்ப்பே இல்ல. நீ அவர்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுற, என்கிட்ட பேசலையே அப்படி. டேய், நான் அப்பன்டா, எனக்கு தான் முழு உரிமை. நீங்க நிஜமாவே என் அப்பா தான். இவரும் உங்கள மாதிரி தான் எப்ப பாரு இப்படியே பேசுவார். வார்த்தையிலேயே சொல்லிட்டு இருந்தா எப்படிரா? ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. தங்கமான மருமக கிடைச்சிருக்கா. இவள மகளே லக்ஷ்மின்னு தான் சொல்லுவேன். ஊர் உலகத்துக்கு தான் இவ என் மருமக. தப்பா சொன்ன? என் மனசார சொல்றேன். இந்த அப்பாவுக்கு தான் முதல் உரிமை, அதுக்கப்புறம் தான் உன் புருஷன் ரிஷி. What? Yeah. Oh, now I get it.
அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக கையை தட்டி விட்டியா? அவ இத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அவ முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்திட்டு அங்க இருந்து போயிட்ட. ஓ நோ, நீ என்ன காப்பாத்தின, ரைட்? நம்மள காப்பாத்தி இருக்க. இதுல குதர்க்கமா பேச வேண்டிய அவசியம் இல்லை மனுஷ்கா. நான் சொல்றதுதான் உண்மை. அதுக்காக தான் லவ் பேண்ட் எடுக்க சொல்றேன் இப்பவே. நான் மறைச்சு வைக்கணும்ல? சரி, தோ மறைச்சாச்சு. ஆனா இந்த லவ் பேண்ட நான் கழட்ட மாட்டேன் ரிஷி. ஏன்னா இந்த லவ் பேண்ட் நம்ம காதலோட சின்னம். இதை நீ கழட்ட சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் நம்மளோட லவ், நம்மளோட பாண்ட் எல்லாம் முடிஞ்சிரும். அதோட இந்த பாண்டை யாராலையும் உடைக்க முடியாது. இந்த லட்சுமி எல்லாம் ஒரு ஆளா? லிசன், யூ ரிலாக்ஸ் ப்ளீஸ். அவளுக்கு எதுவும் தெரிய வராது. ஐ ப்ராமிஸ் யூ தட். இப்போ சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ண ப்ளீஸ் பேபி.